பாதையில நீ இல்லைன்னா உன் வாழ்க்கையே தலைகீழா இருக்கும். ஆண்டவர் நியமிச்ச பாதையில நீ காலை வச்சு பாரு, நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இல்ல எனக்கு எத்தனை நெருக்கம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்றேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மானா சொல்லக்கூடாது. வெளியில வந்தாதான் தெரியும். ஆண்டவர் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்னா அது ரொம்ப ஆச்சரியமா அதிசயமான. நீங்க எல்லாருமே ஸ்பெஷல். சொல்லுங்க, நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப ஸ்பெஷல். சத்தமா சொல்லலாம், நான் சத்தமா சொல்லலாம். உன்னுடைய சூப்பர் நேச்சுரல் காலம் ஆரம்பிச்சு விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியமா உங்க ஷோல்டரை தட்டி சொல்லுங்களேன், என்னோட சூப்பர் நேச்சுரல், என்னோட அசாதாரணமான வழி ஆரம்பிச்சு விட்டது. இனிமே என் லெவல் வேற, இனிமே என் லெவலே வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா. உனக்கு முன்பாக இருந்த காரியம் எதுவா வேணாலும் இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற காரியம் அது தடை இல்லை, அது அற்புதத்தின் பாதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நிமிஷம். தேவனே, எனக்கு முன்பாக இருக்கிற காரியம் அது தடையான காரியம் இல்லை, அது அற்புதத்தில் நடக்கிற காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே உன் கால்கள் வனாந்திரத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இனிமே உன் கால்கள் வெட்டாந்தரையில் இல்லை. ஹல்லேலூயா. இனிமே உன் கால்கள் தண்ணீர் தடமாற்ற நிலத்துல இல்லை. ஹல்லேலூயா. இனிமே உன் கால்கள் அற்புதத்தின் பாதையில நடத்த போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நீங்க என்ன சாதாரண பாதையில் இல்லை ஆண்டவரே, அற்புதத்தின் பாதையில நடத்த போகிறீங்க. நான் நடக்கும் போது அநேக வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். நான் நடக்கும் போது அநேக காரியங்கள் உடைக்கப்படும். நான் நடக்கும் போது என்னை நெருங்கினவர்கள் என்கிட்ட இருந்து தூரமா போவாங்க. நான் நடக்கும் போது என்கிட்ட என்னென்ன காரியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமில்லாம இருக்குமோ எல்லாமே இந்த சைடுலத்துல என்ன ஆக போகுது? உன்னை விட்டு அகன்று போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்திற்கான பாதைகள் தேவன் உங்கள் இடத்துல வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இனிமே மோசி ஜனங்கள் அந்த செங்கடல போயிட்டு சாதாரணமா போயிட்டாங்க. உயரமான ஒரு இடம் இருந்தது, ஆழமான ஒரு இடம் இருந்தது, கண்ணுக்கு முன்னாடி மறைக்கப்பட்ட ஒரு இடம் இருந்தது, குறுகலான பாதை இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நடத்தினார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அனுதினமும் நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம கூட லைஃப்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். எது வழியிலே தெரியாம, சில ப்ராப்ளம்ல எது வழியிலே தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்திருக்கும். எனக்கு இந்த சமயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு. எத்தனை பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல. நல்லா கவனிங்க. இந்த பாகால் செபோன்ன்றது மறைக்கப்பட்ட ரகசியமான ஒரு பொக்கிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? முதல்ல ஜூக்கிய லைஃபை விட்டு ஜோயி லைஃப்க்கு வரணும். ஹல்லேலூயா. சாதாரண லைஃபை விட்டு நித்திய ஜீவனுக்கான லைஃப்ல நீங்க வரணும். ஹல்லேலூயா. மோசேக்கு ஒண்ணு தெரியும், என் வலது பக்கம் உயரம் இருக்கு, என் இடது பக்கம் ஆழம் இருக்கு, எனக்கு முன்பதாக மறைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கு, அந்த பொக்கிஷத்தை அடையறதுக்கு ஒரு குறுகலான பாதை இருக்கு, இந்த குறுகலான பாதையில நான் போனாதான் அந்த பொக்கிஷம் எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செஞ்சாகணும்? இந்த குறுகலான பாதை, ஆண்டவர் காட்டுற பாதை குறுகலா தான் இருக்கும், இடுக்கு முடுக்காதான் இருக்கும், உங்களை கீழே போட்டு தள்ளுற மாதிரி தான் இருக்கும், உங்களை ஒடுக்குற மாதிரி தான் இருக்கும், அழ வர வரைக்கும் உங்களை உடைக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த பொக்கிஷத்தை அடைய உங்களை என்ன செய்வாரு? உருவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? என் குடும்பத்தின் அழுகை இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுது. விசுவாசமா, விசுவாசமா. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி விசுவாசமா நான் சொல்ற அறிக்கையை சொல்லுவாங்களா? என் குடும்பத்தின் அழுகை முடிவுக்கு வரும், என் குடும்பத்தின் போராட்டம் முடிவுக்கு வரும். சத்தமா. 2 பேருக்கு தான் போராட்டம் இருக்குல்ல இங்க. வேற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க.
தைரியமா சொல்லுங்க, இதுல வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் குடும்பத்தின் அழிவே இன்னைக்கு முடிவுக்கு வரும். என் குடும்பத்தின் போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வரும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் காட்டிருக்கிற பாதை அது அசாதாரணமான பாதை. அது சாதாரண பாதை இல்ல, அது குறுகலான பாதை. ஆனாலும் அந்த குறுகல் மத்தியிலும் என் தேவன் ஒரு பொக்கிஷத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு பிடிக்கலங்க. பார்வம் கானான் வரைக்கும் வர்றது ஆண்டவருக்கு பிடிக்கல. சத்ரு வாழ்க்கையோட கடைசி பரியந்தம் வரைக்கும் வர்றது ஆண்டவருக்கு பிடிக்கல. சத்ரு எல்லாரோட வாழ்க்கையில சத்ரு போராட்டம் இருக்கு. ஒரு லெவலுக்கு தான் ஆண்டவர் அது என்ன செய்வாரு, அனுமதிப்பாரு. அவர் அனுமதிக்கிற காரியமோ நல்லதுக்கு தான். உன் விசுவாசம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உன்னை கீழே தள்ளுறதுக்கு இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்காதது, உங்களை கஷ்டப்படுத்துது, உங்களுக்கு அனுமதிக்கிறாருன்னா ஆண்டவர் அதற்கான இலக்கை வேற மாதிரி வச்சிருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன சிம்பிள். எப்போ எப்போ உங்களோட எதிரி படைகள் அதிகமாகுதோ தேவன் உங்களுடைய பந்தியின் அளவை பெரிதாக்குவார். ஹல்லேலூயா. சிம்பிள். இங்க 2 பேர் வாங்க. இந்த 2 குட்டீஸ் இருப்பா போதும், தூங்க வாங்க வாங்க. இப்பதான் வந்து ரொம்ப ஆர்வமா 2 பேர் இப்படி 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 ஒருத்தர் உட்காருங்க, இப்படி ஒருத்தர் உட்காருங்க. டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க. டைம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இப்படி திரும்பி பாருங்க, இப்படி திரும்பி பாருங்க. இல்லை நான் கூப்பிடும் போது வாங்க, அங்கேயே பாரு. இவங்க 2 பேர் தான் என் எதிரி. இவங்க 2 பேர் தான் என் எதிரி. இப்போ நான் இங்க நின்னா இவங்க 2 பேர் தான் மாத்தி 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 பண்ணிட்டு இருப்பாங்க. நானும் இவங்க 2 பேர் கூட தான் போராடிட்டு இருக்கிறோம். அடுத்தது சீக்கிரம் 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 சீக்கிரமா இங்கே உட்காரு, இப்படி உட்காரு. இப்போ எனக்கு எதிரி எத்தனை பேரு? 4 பேரு. இப்போ என்னோட பாதை எப்படி இருக்கு? என் பந்தி எப்படி இருக்கு? என் பந்தி எப்படி இருக்கு? முன்னாடி இந்த 2 பேர் தான். என்னால இதுக்கு மேல போக முடியாது. பைபிள் கையில எடுத்துக்கிட்டோம், பைபிள் கையில எடுத்து. இப்போ என் எதிரி 4 பேர் ஆயிட்டாங்க. இப்போ என் பாதை கொஞ்சம் பெருசா இருக்கு. அடுத்தது டக்குனுவா. இப்போ என் பாதை எப்படி இருக்கு? எனக்கு எதிரி எத்தனை பேரு? 6 பேரு. என் பாதை அப்போ என் சத்துருக்கள் எத்தனை பேர் பெருகிறார்களோ என் பந்தியா அந்த அளவுக்கு பெருக செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப 6 பேர் இருக்குது, 8 ஆகும், 8 10 ஆகும், 10 12 ஆகும், ஆகட்டும். அதனாலதான் சங்கீதம் 23ல சொல்லியிருக்கு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. சாதாரண வசனம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் உனக்கு இருக்கிறாங்களோ அத்தனை சத்துருக்கள் உனக்கு கூட கூட உன் பந்தியின் அளவு உன் பந்தியின் அளவு அளவில்லாமல் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அதுக்கு சொல்லிட்டு ஊர் சண்டையெல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது. ஆண்டவர் வந்துட்டு எனக்கு விரோதிகள் சண்டைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதம். அது ஆண்டவர் பிரசித்தமான காரியம். நீ நன்மையை செஞ்சு உனக்கு தீமை செய்யணும்னு ஒருத்தவங்க நினைச்சாங்கன்னா கவலைப்படாது. உன் சத்துருக்கள் உனக்கு பெருக 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 உனக்கான பந்தி பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு எதிரிகள் அதிகமாக காரணம் என்ன? தேவன் உன் பாதையில் இருக்கிற பந்திய பெருக பண்றதுக்கு ஆயத்தமா ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுவோம், ஆண்டவரே எனக்கு சத்ரு பெருக பெருக, எனக்கு சத்ரு பெருக பெருக, சத்தப்பட்டாது எனக்கு சத்ரு பெருக பெருக, என் பந்தியும் பெருகி கொண்டே